ஓகே, இன்றைக்கி மட்டன் சமைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு மட்டன் ஒரு 600 to 700 கிராம் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதை சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் மண் சட்டி வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, உங்களுக்கு வேண்டிக்கிற காரம் சேர்த்துங்க. ஒரு பட்டை, இது பூ கணக்குக்கு 1, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், எலுமிச்சை பழம், பெருஞ்சீரகம், தக்காளி பழம் 2 மீடியம் சைஸ், உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், ஹஸ்பண்ட்காகன்றனால சூர்யா கறி பவுடர். ஏன்னா நான் மட்டன் சாப்பிட மாட்டேன்னா அதனால கறி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துப்பேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். வெளியே வச்சா வெயில் காலத்துக்கு கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ சமைக்கிற நேரம் அதை ஆட் பண்ணிப்பேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சட்டி சூடாச்சு, எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மட்டன் ஸோ நான் நிறைய எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. இது பே லீஃப் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு பே லீஃபும் வச்சுருக்கேன். பட்டையை போட்டுருவோம். சூடாக வச்சு இதையும் போடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு என்னட்டு ஃப்ரோசனில் இருக்குது, ஸோ அதை நான் வெளியே எடுக்கலை. வெங்காயம் வதக்க டக்குன்னு ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்குவேன்னா. இன்றைக்கி கொஞ்சம் அவசர சமையல் தான், அதனால் ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வைக்கல. டக்குன்னு செஞ்சிருவோம். அதோட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கணும். அதை முதல்ல போட்டிருக்கணும், மறந்துட்டேன். அவசரமாக செஞ்சால் இதுதான் பிரச்சனை. வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாடை போக. வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் வதங்குறதுக்கு சீக்கிரம். பொறுமையாக சமைக்க இன்றைக்கி டைம் இல்லை. இன்னைக்கு வீட்டில் ஹஸ்பண்டுக்கு மட்டன் கறி, அப்புறம் அது வேகிற கேப்பில் காட்டுறேன். மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் செய்ய போகிறேன். ப்ரோக்கோலி, கேரட், பேபிகார்ன் போட்டு ஒரு பிரட்டல். அதுக்கு தேவையானது தான் 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், சாரி இது பச்சை மிளகாய், இதுதான் நான் போட போகிறேன். ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு சின்ன பல்லு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அதோட நான் கடுகும் சின்ன சீரகமும் போட்டு செய்வேன்னா. அது சமைக்கிறப்ப என்னென்ன போடுறேன்றது நான் காட்டுறேன்னா. என்ன தான் சமைக்கிறேன், சுற்றி என்ன சமைக்கிறது ஐடியாவே இல்லை எனக்கு. அப்புறமா முட்டை பொரிச்சுப்பேன். இந்த ஏப்ரல் இந்த சாயின்னு ஒன்று கிடைக்கும், இது பூண்டோட சம்மந்தப்பட்டது. ஸோ இது போட்டு தான் நான் பெரட்ட போகிறேன். முட்டை பெரட்டல்னா முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சு அந்த கீரை போட்டு நான் எடுப்பேன். அது எனக்கு
ஹஸ்பண்டும் அதை சாப்பிட்டுப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, பச்சை மிளகா போட்டு ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளியும் ஒரு அளவுக்கு இதாகிருச்சு, அது மட்டனோட சேர்ந்தும் வெந்து போயிடும். ஸோ மட்டனை போடுறேன். வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிருவோம், வேகட்டும். மட்டன் ஒரு சைட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் அதுக்குள்ளே அந்த மிக்ஸ் வெஜ்ஜி செஞ்சிட்றேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டிருக்கேன், வெடிக்குது. கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பூண்டு, வெட்டி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கிறேன். எப்பயுமே வந்து சோளம் ரொம்ப லேட் ஆகும் வேக, அதனால் நான் சோளத்தை போட்டுக்கிறேன். லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன் வேகிறதுக்கு. சோளம் வந்து ஒரு 20-30% வெந்துட்டோன்னா கேரட்டை போட்டுடலாம். கேரட்டுமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இது ப்ரொக்கோலி அதோட சீக்கிரம் வந்துடும். மட்டனை பார்ப்போம், வெந்துட்டுருக்கு. நல்லா தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது மட்டனில். ஓகே, இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும், அப்புறமா மசாலாலாம் சேர்த்துப்போம். இப்போது ப்ரோக்கோலி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன்.
இதில் வேறு மசாலா எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. கரம் மசாலா இவ்வளோ மட்டும்தான் இன்றைக்கி இதில் நான் சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக போதும். இன்னொரு மிக்ஸ். இது வேகட்டும். மட்டன் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டனில் முதல்ல மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் உரப்பு தூக்கலாக வேணும், நான்வெஜ் இல்லையா, அதனால் வெறும் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட சேர்ந்து சூரியா தூள், ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உரப்பு ஜாஸ்தியாகவே இருக்கும், ஏன்னா நான் சேர்த்துருக்குது வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம்ல. இன்றைக்கி மட்டன் வந்து பிரட்டலாம் இல்லாமல் கொஞ்சம் குழம்பா எடுக்க போகிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். பொதுவாக வந்து நான்வெஜ்னா ஐ மீன் மட்டன் சிக்கனுக்கு தயிர் விட்டு சமைச்சிங்கன்னா இறைச்சி வந்து சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டு கிண்டியாச்சு, வேகட்டும், மூடி வைக்கிறேன். கீரை பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு சைட்டு வேகுது, கீரை ஒரு சைட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது முடிய முட்டையை பொரிச்சேன்னா வேலை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட சும்மா கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டுக்கிறேன், டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்டா விட்டுக்கோங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இதோட நீங்கள் வேறு ஜீரகத்தூள் எதுவும் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம்.
ஓகே, இது ரெடி ஆயிருச்சு. ரொம்ப வெந்து போனாலும் டேஸ்ட்டாக இருக்காது. இட்ஸ் ஓகே, இது டன். அந்த தேங்காய் பால் மட்டும் கொஞ்சம் இதாக விட்டுட்டு எடுத்துருவேன் நான். ஓகே, இஸ் ரெடி. ஓகே, மட்டன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்திருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, வேகட்டும். ஒன்று கொஞ்சம் வேகட்டும். இறைச்சி வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். மட்டனை பார்ப்போம். எண்ணெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். என்னோட தாளிக்கையில் போடலை அப்படின்னு பார்ப்போம். தாளிக்கிறப்ப நீங்கள் போடுறதுன்னா போட்டுக்குங்க. கடைசியாக இறக்குற நேரம் கொஞ்சம் போட்டாலும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதனால் என்னட்ட கருவேப்பிலை கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் லாஸ்ட்டாக நான் போடுறேன். எங்கள் ஊர் ஸ்டைலோ இந்தியா ஸ்டைலே செஞ்சுருந்தேன்னா கடைசியில் கொத்தமல்லி போட்டிருப்பேன். இது சில்லங்கன் தூள்லாம் போட்டு சில்லங்கன் ஸ்டைல். ஆனால் சில்லங்கன் ஸ்டைலில் தயிர் சேர்த்து எனக்கு தெரியலை, மேபி இருக்காது போல். அதனால நான் கருப்பில் மட்டும் போடுறேன். இது கூட ரெடி ஆயிருச்சு. எலுமிச்சை பழம் சாறு விட்டுறேன். Okay, it's done. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போது முட்டை செய்ய போகிறேன். வேண்டிக்கிற அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் எண்ணெய் வந்து பொதுவாக ஜாஸ்தியாக பாய்க்கிறதில்ல. ஸோ வேண்டிக்கிற அளவு போட்டுருக்கேன். பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான். வெங்காயம் வதங்கட்டும். வதங்கிருச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ரொம்பலாம் இதாகணும் இல்லை. அஞ்சு முட்டை அடித்து வச்சுருக்கேன். லேசாக உப்பு சேர்த்து ஊற்றிக்கிறேன். லேசாக மஞ்சள் பொடி.
க்ரம்பிள் பண்ணிக்கோங்க. இதே கட்டத்தில் வெட்டி வச்சுருக்கேன், கழுவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அப்போ இந்த கீரை வேகிறதுக்கும் முட்டையும் இதாகி வர சரியாக இருக்கும். நான் நான்ஸ்டிக் பேன் பாய்க்கிறதுனால எனக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டியதில்லை, அடி பிடிக்காது. அதனால் நான் பொதுவாகவே எண்ணெய் வந்து குறவாக தான் யூஸ் பண்ணுறேன்னா. ஸோ இந்த இதுலேயே அப்படியே நான் கம்பல் பண்ணி எடுத்துறேன். இப்போ நல்லா வாசமாக இருக்குது. விருப்பப்படுறவங்க வேணா ஜீரகத்தூள், ஏன்னா ஸ்ரீலங்கா சைடில் வந்து மஞ்சத்தூள் ஜீரகத்தூள்லாம் சேர்த்து தான் முட்டை செய்கிறது. நான் மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். விருப்பப்படுறவங்க ஜீரகத்தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்குங்க. எல்லாம் நம்ம இஷ்டம் தானே. நம்ம சமைக்கிறது நம்மளோட ஓன் காப்பி ரைட்ஸ், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே, முட்டை ரொம்ப போட்டு பொரிச்சாலும் ஒரு மாதிரி வாடையாக இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு மாதிரி தீஞ்ச வாடை வரும், டெம்டிங்காக இருக்காது, சாப்பிட அவ்வளோ ஒரு நல்லா இருக்காது. ஸோ இந்த பதம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேக வைக்க வேண்டியவங்க வேகணும்னு நினச்சா வேக வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சொன்ன மாதிரி தான், எல்லாம் நம்ம இஷ்டம்தான். சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சரி. ஓகே, டன். ஹலோ செல்லங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த லண்டன் ரோஸா வந்து நான் இன்னைக்கு வீட்டில் இந்த வீடியோவே நான் திடீர்னு தான் செஞ்சேன், நான் பிளான் பண்ணலை. வீட்டில் மட்டன் சமைக்கிறோம், சரி டக்குன்னு ஒரு வீடியோ போடுவோம், இன்றைக்கி என்ன என் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்ன்னுட்டு. ஸோ அதை தான் நான் காட்டியிருந்தேன். இன்ட்ரடக்ஷன் வீடியோவே நான் சமைச்சு முடிச்சுட்டு தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் சாப்பாடெல்லாம் என்னட்ட ரெடியாக இருக்குது. நான் செஞ்ச முட்டை, அதாவது பூண்டு தாள் போட்டு செஞ்சது அது ஒன்று. ப்ரோக்கோலி, கேரட், பேபிகார்ன் போட்டு சமைச்சது, இதுவும் பார்த்துருப்பீங்க. அடுத்து மட்டன், மண் சட்டியில் மட்டன் குழம்பு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. ஸோ பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது உங்களுக்கு, பட்டு கேப் விடக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருமே இன்னுமே எனக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஓகேவா? நிறைய பேருமே இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு வகையில் பெரிய ஆதரவாக இருக்கும். நானும் வித்தியாசமான வீடியோங்கள்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் கார்டனை காட்டலாம்னு நினச்சேன், பட் என்னோடய கார்டன் வந்து ஒரு குட்டி காடு மாதிரி இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக எல்லாம், ஆனால் செடியில் நிறைய ரோஜா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு, பூத்து குலுங்குது. என்னென்னா இந்த பூங்களை மட்டும் பிடிச்சி நான் இதோட நான் ஆட் பண்ணி விட்றேன் இந்த வீடியோவோட உங்களுக்கு.
பட் கார்டன் எல்லாம் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோன்னு ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன் உங்களுக்கு. டைம் கிடைச்சா ப்ராமிஸ் பண்ணலை, பட் கூடிய சீக்கிரம் வித்தின் அ மந்த் ஓ டூ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ்லாம் வரும்னு நான் நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப ஒரு சில பர்சனல் ரீசன்னாலேயும் டைம் பார்த்ததுனாலே என்னால் பெருசாக வித்தியாசமான கண்டென்ட் கொடுக்க முடியல. ஸோ இப்போதைக்கு என்னால் சமையல், நான் இங்கே வெளியே போனால் அந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். பட் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஓகே, இந்த வாரத்துக்கு இவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் லண்டன் ரோசா. மீண்டும் நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். பாய்.